சார் இந்த வீடியோ பாருங்களேன். டேய் யார் நீ? ஏய் என்னையா பண்றீங்க? சாரி சார், என் மாமியார் இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அதான் என் பொண்டாட்டிக்கு வீடியோ கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன் சார். அப்படிலாம் யாரும் இல்ல, இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. முதல்ல கிளம்பு. சரிங்க சார். என் மாமியார் அந்த பக்கம் இருப்பாங்க போல இருக்கு. நான் போய் தேடிக்கிறேன் சார். போ கிளம்பு கிளம்பு. விடக்கூடாதுரா, இந்த தடவை விடவே கூடாதுரா. ஒழிக்கணும் ஒழிக்கணும் இவளை. நில்லு. இவ்ளோ நாளா எங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திருக்கல. என்ன பாக்குறீங்க? கிருத்திகா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. நாங்களும் டிவில எல்லாத்தையும் பாத்துட்டோம். உன் அம்மா யாரு, எப்படிப்பட்டவன்னு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவ மேல இருக்கிற கோபத்தை விட இப்ப ஓ மேலதான் எனக்கு கோபம் அதிகமா வருது. உன் அம்மா உயிரோட இருக்கும் போதே அவ செத்து போயிட்டான்னு திதியெல்லாம் கொடுத்து பூஜையெல்லாம் பண்ண, அதையெல்லாம் பண்றதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? எதுக்கு அவ உயிரோட இருக்கிற விஷயத்தை எல்லார்கிட்ட இருந்து மறைச்ச? வாய திறந்து பதில் சொல்லுடி. மா அது ஒண்ணு இல்லம்மா, அவங்க உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சா போலீஸ் சும்மா விடுமா? அவங்கதான் தேச துரோகி ஆச்சு. அதனாலதான் யாருக்குமே தெரியாம இத்தனை வருஷமா அவங்கள மறைச்சு வச்சிருந்திருக்கா. உண்மை ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகணும். அதான் இப்போ அவங்க அம்மா மாட்டிக்கிட்டாங்க. இவங்களால இன்னும் என்னென்ன அசிங்கத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும்னு தெரியலமா. ஏற்கனவே ஒருத்தன் எங்க அக்காவை எப்படியோ ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ளேயே நிரந்தரமா செட்டில் ஆயிட்டான். அவன் செஞ்ச ஃப்ராடு தனதே இன்னும் பொறுத்துக்க முடியல. இப்போ இவ அவனை விட பெரிய ஃப்ராடா இருக்காளே. அது சரி, ஒரு தப்பான ஆளு இன்னொரு தப்பான ஆள் கூட தானே சேருவாங்க. அதான் இங்கேயும் நடந்திருக்கு. சூப்பர் காம்பினேஷன். என்ன முறைக்கிற? நீங்க என்ன தப்பே பண்ணலையா? என்ன தைரியம் இருந்தா உன் அம்மாவை இந்த வீட்லயே தங்க வச்சிருப்ப. ஒன்ன சொல்லி பிரயோஜனம் இல்ல. எல்லாம் இந்திராணி உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம். அவ்வளவுதான் சொல்லணும். ஐயோ அத்தை, எனக்கு தெரிஞ்சு இவ பிளான் பண்ணிதான் அவங்க அம்மாவை இங்க தங்க வச்சிருப்பா. ஏன்னா மாமா எம்எல்ஏ, எப்படியும் அவருக்கு பாதுகாப்பா இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம அவர் வீட்லயே அக்யூஸ்ட் இருப்பாங்கன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுல்ல. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ ஆனதே பிரச்சனை தான். இதுல எம்எல்ஏ வீட்லயே அக்யூஸ்டுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்கன்னு என்னைக்கு நியூஸ்ல வரப்போகுதுன்னு தெரியல. அப்படி மட்டும் நியூஸ்ல வந்துச்சு அவ்வளவுதான், மிச்ச மீதி இருக்கிற குடும்ப மனமும் மொத்தமா போயிடும். ஆனா அதுக்கப்புறம் என் குடும்ப மனத்தை வாங்கின யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். இவ அம்மா செத்துட்டாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தப்பவே எங்க குடும்பத்தால வெளியில தலை காட்ட முடியல. இப்போ அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ. வாயிந்திரா, இவங்க மேல மலை போல நம்பிக்கை வச்சிருந்தியே. ஆனா 2 பேரும் உனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்கன்னு பாரு.
இப்படி ஏதாவது நடக்கும் தான் அப்பவே உங்களை வீட்டை விட்டு அனுப்ப சொன்னேன். இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு மேலே உங்களை வீட்டுல தங்க வைக்கிறது நல்லது இல்லக்கா. வெளியே அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அயலி அவ அம்மா உயிரோட இருக்கிறத மறைச்சு அவங்களே இந்த வீட்ல தங்க வச்சிருக்கா அதானே? இது எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்துமா நீ அமைதியா பேசிட்டு இருக்க? இவ அம்மா ஒரு குற்றவாளி. அவளுக்கு நம்ம வீட்ல அடைக்கலம் கொடுத்திருக்கோன்னு ஊரே நம்மள தப்பா பேசாதா? அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது? சித்தி, எனக்கு அயலிய பத்தி நல்லா தெரியும். அவ எதுக்கு அவ அம்மா உயிரோட இருக்கிறத மறைச்சான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல அயலியோட அம்மா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். கூடிய சீக்கிரத்துல அதை நானே ப்ரூவ் பண்ணதான் போறேன். ஆனா அதனால உங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. நான் வரவும் விட மாட்டேன். சோ இவங்களை இங்க இருந்து போக சொல்றதுக்கோ இல்ல திட்டுறதுக்கோ யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இது என்னோட சொந்த பிரச்சனை. நானே இதை பாத்துக்கிறேன். ஐலி, நீ ரூமுக்கு போ. சிவா, அவளை கூட்டிட்டு போ. ஐலி போன்னு சொல்றேன்ல. ஐலி வா.